ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே ஆடியோ ஒண்டிப்புதூர் கோயம்புத்தூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.1 ஆம்பிளிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்த நண்பர் பார்த்திங்கன்னா மதுரையை சேர்ந்தவர். மதுரையிலேருந்து நமக்கு இந்த ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட இதுக்கான ஸ்பீக்கர் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். 2 6 இன்ச்சு 3 4 இன்ச்சு இருக்குன்னாரு. ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணி எனக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் பண்ணிக்க சொல்லி கேட்டிருந்தார். அவருக்காக நம்ம இது ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சப்வூஃபர் வந்து இதில் இருக்காது. கஸ்டமர் வந்து சப்வூஃபர் எனக்கு வேண்டாம், 4.1 பண்ணி கொடுங்க, சென்ட்ரு சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி வர மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தார். அதற்காக நம்ம இது ரெடி பண்ணியிருக்கிறோம் அவர் கேட்ட மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரவுண்டு தேவைப்படும்போது அவர் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நாலுமே ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டாக கேட்குற மாதிரி எனக்கு கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருங்க, சுவிட்சை வச்சு கொடுத்துருங்கன்னு கேட்டிருந்தார். அவர் கேட்ட மாதிரி நம்ம இது ரெடி பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் மிட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கண்ட்ரோலும் கேட்டிருந்தார். ஸோ நம்ம சப்புங்கிற இடத்துல நம்ம மிட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆம்பிளிஃபையர் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வாங்க இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் டீட்டெயில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரண்ட் வியூ. நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா ஹைடெக்கோட கேபினெட் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு. இங்கே வந்து நம்ம எல்இடி இண்டிகேஷன் லைட் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த சப்பு கண்ட்ரோலுங்கிற இடத்துல வந்து நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம். ஏன்னா கஸ்டமர் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தார். அதனால் இந்த சப்புங்கிற இடத்துல வந்து நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டோம். இது சென்டருக்கான கண்ட்ரோல், இது வந்து சரவுண்டுக்கான கண்ட்ரோல், இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் கண்ட்ரோல், இது ட்ரிபிள், இது பேஸு. இந்த 2.1 5.1 சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா 2 லெஃப்ட் ரைட்டு அப்புறம் சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு இந்த மாதிரி பாடுற மாதிரி நம்ம லைன் கொடுத்துருக்கோம். இதே ரிலீஸ் பண்ணிட்டோம்னா நாலுமே ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டாகவும் சென்டராகவும் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம இதில் லைன் கொடுத்துருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2.1 5.1 சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணோம்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு ஒர்க் ஆகும். உங்களுக்கு இது ரிலீஸ் பண்ணிட்டோம்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு லெஃப்ட் ரைட்டில் வந்து திருப்பி ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டாக பாடுற மாதிரி லைன் கொடுத்துருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாலுமே லெஃப்ட் ரைட்டாகவும் சென்டராகவும் பாடுற மாதிரி லைன் கொடுத்துருக்கோம். அவர் சரவுண்டு தேவைப்பட்ட யூஸ் பண்ணுற மாதிரியும் இல்லைன்னா நாலுமே லெஃப்ட் ரைட்டாக பாடுற மாதிரியும் லைன் கொடுக்க சொல்லி கேட்டிருந்தார், சுவிட்ச் வைக்க சொல்லி. அது மாதிரி நம்ம லைன் கொடுத்து சுவிட்ச் வச்சுருக்கோம். இதில் இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பிக்கான ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வந்து இது ஒரு ஆக்ஸ் நம்ம இதில் கொடுத்துக்கலாம். இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோல். யூஎஸ்பியோடு வந்து பார்த்திங்கன்னா பகாரியாவில் லோ பட்ஜெட்டில் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் நல்ல கிளியராக கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் நம்ம இந்த யூஎஸ்பி போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட் வியூ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெயின் கம்மியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு எஃப்எம் வந்து நல்ல கிளாரிட்டியாக கிடைக்கும். நிறைய பேர் எஃப்எம் கேட்குறாங்க. நிறைய போர்டில் வந்து எஃப்எம் கிளாரிட்டியாக கிடைக்கிறதில்ல. இதில் கொஞ்சம் கிளாரிட்டியாக கிடைக்கிது. இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எஃப்எம் நல்லா கிடைக்கிற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ அதுக்காக நம்ம இந்த போர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் வியூ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இனி பேக் சைடு வியூ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேக் சைடு வியூ. பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 230 வோல்ட் ஏசி இன்புட் கொடுக்குறதுக்காக நம்ம நல்ல குவாலிட்டியான மென்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம் சாம்கானில். இது வந்து ஃபியூஸ் ஹோல்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம இன்டீரியரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபீஸ் தான் அடி வாங்கும்.
அதுக்காக நம்ம இதில் 2 ஆம்ப்ஸ் ஃபியூஸ் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு ஆம்பிளிஃபையர் சேஃப்காக இது நம்ம கொடுத்துருக்குறோம். இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான டெர்மினல், இது சரவுண்டு லெஃப்ட் ரைட்டுக்கான டெர்மினல், இது சென்டர் டெர்மினல். சப்பை வந்து நம்ம இதில் எல்லாம் இல்லாதனால நான் இதில் டெர்மினல் கொடுக்கல. இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேனல் ஏதாவது இருந்ததுன்னா பனானா சாக்கெட் போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பவர் ஆம்ப் பொறுத்த வரைக்கும் ஹீட் யூஸு கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம இதில் ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏர் அவுட்டுக்காக நம்ம ஒரு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 5 பேன் இன்புட் பார்த்திங்கன்னா டம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து நம்ம 2 ஆக்ஸ் இன்புட் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லைன் கொடுத்துருக்கோம். இது வந்து ஆண்டனா வயரு. ஸோ பேக் சைடு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்டீரியர் வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்டீரியர் வியூ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது இன்சைடு வியூ. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 24/0/24 5 ஆம்பியர், 12/0/12 12/0/12ன்னு 2 டாப்பிங் வரும் உங்களுக்கு. அது ரெண்டுமே 2 ஆம்பியர் 2 ஆம்பியர் வரும் உங்களுக்கு. இது பியூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்ம், நம்ம காயில் கட்டி வாங்கினது. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் தனிப்பட்ட முறையில் வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 24 வோல்ட் ரெக்டிஃபையர் செக்ஷனுக்காக நம்ம 4 6 ஆம்ஸ் டயோடு, 5050 வோல்ட் கெப்பாசிட்டி 2 நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கெல்ட்ரானில் யூஸ் பண்ணியிருக்கிறதுல பவர் சப்ளை பிசிபின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஆடியோட பிசிபி தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 12/0/12 வந்து 2 1 ஆம்ஸ் டயர் போட்டு 1025 வோல்ட் கெப்பாசிட்டி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு மட்டும் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12/0/12 வந்து 2 1 ஆம்ஸ் டயர் போட்டு 1025 வோல்ட் கெப்பாசிட்டி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று, 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு டாட் பிசிபியில் நம்ம ரெடி பண்ணி இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த 12 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியோட சென்டர் சரவுண்ட் போர்டுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 5 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்கான பவர் சப்ளையை இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து நம்ம 12/0/12 ஏசி வந்து இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியோட ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு டூவல் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரில் சரவுண்டு சென்டருக்கு வந்து நம்ம சிங்கிள் சப்ளை இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் வந்து நம்ம சின்ன ஆல்ட்ரு பண்ணி 7265க்காக நம்ம ஆல்ட்ரு பண்ணி இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பவர் ஆம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாட்டர்டேயோட ஸ்டீரியோ போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ போர்டு இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது ஆல்ரெடி நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். இது நல்லா இருக்கும், ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதில் இது வந்து டூவல் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா 7265 இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரவுண்டுக்கும் சென்டருக்கும் வந்து 7265 வந்து கிரியேட்டிவ் ஆடியோவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டீரியோ போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவுண்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரவுண்டு லெஃப்ட் ரைட்டுக்காக இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மோனோ போர்டு வந்து பார்த்திங்கன்னா சென்டருக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது சென்டர் சரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியோட சென்டர் சரவுண்டு போர்டு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கான பேஸ் போர்டு வந்து பார்த்திங்கன்னா கேஎம்எஸோட வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நம்ம எந்த ஆல்ட்ரு பண்ணலை. இதில் இருக்கிற பேஸே வந்து 6 இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்குங்கிறதுனால இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த போர்டு வந்து இந்த பவர் ஆம்புக்கு நல்ல மேட்சிங்காக இருக்கும். ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதில்
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியர் ரிவ்யூ. ஒயரிங்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நீட்டாக பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்பவும் ஏசி லைன் வர இடத்துல நம்ம ஸ்பைரல் ஸ்லீவ் யூஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியர் ரிவ்யூ. இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். இதிலே உங்களுக்கு நம்ம சப் ஆட் பண்ணி வேணுனாலும் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை அக்ரலிக் பேனல் போட்டு வேணுனாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆம்பி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் இடையில நம்ம ஆடியோ டெஸ்ட் நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோ முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.